வீடு வாடகைக்கு யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு மில்லியனர் கொஸ்டின்னு. அதுக்கு கூட குலகோத்திரம் பார்க்குற மாரி ஆகிடுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட தெரிஞ்ச ஒரு லேடி வந்து சிங்கிளாக இருக்காங்க. பொண்ணு வந்து ஃபாரினில் இருக்கும்போது புருஷனும் இல்லைங்கும்போது தனியாக இருக்கும்போது வாடகைக்கு விட்டா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்திலேருந்து ஒருத்தவங்க ரெண்ட்டுக்கு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக வாடகையே கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்கணும்னு வச்சுங்க. எப்போ வாடகை கேட்டாலும் நீ கேஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன மட்டமாக பேசுனீங்க, நான் கேஸ் போடுவேன்னு சொல்லி பயமுறுத்திக்கிட்டு வீடையும் காலி பண்ணாமல் வாடகையும் வாடகை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, காலி பண்ணுன்னா காலி பண்ணுறதில்ல. அந்த சட்டத்தை கவர்மெண்ட் மாதிரி பரிசீலனை பண்ணணும். இதை நிறைய பேர் தவறாக யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து சமூகத்தில் எப்படின்னா அவங்க பதவி, அந்தஸ்து, பணம் இதை வச்சு தான் அவங்களோட மரியாதை கிடைக்கிதே ஒழிய கேஸ்ட்டை வச்சு கிடையாது. அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. அதனால் அந்த சட்டத்தை வந்து மறுபரிசீலனை பண்ணால் நல்லாயிருக்கும். அது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து வக்கீல் வந்து கேட்டாங்கன்னா பயமாக இருக்குது. ஏன்னா இவங்க எதுக்கெடுத்தாலும் லா பாயிண்ட் பேசுவாங்களேன்னு ஒரு பயம். அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஹிந்துங்கும்போது ஹிந்து அல்லாதவர்கள் கொடுக்கனா அது எப்படி இருக்குமோ என்னமோன்னு ஒரு செட் ஆகுமா நம்மளுக்கு அப்படின்ற ஒரு பயம். இப்படி அப்புறம் வந்து இந்த மார்வாடிஸுக்கு கேட்குறாங்க. கேட்டால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, அவங்க கூட்டு குடும்பமாக வருவாங்க. நம்மளுக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழித்து காலி பண்ணுன்னா அவ்வளோ சீக்கிரம் காலி பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் வீட்டில் பார்த்துட்டேன். இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வீடு வாடகை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் நம்மளை ஹிந்துவாக ஒரு படித்த ஒரு நல்ல வேலையில் இருக்கவங்களாம் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இதெல்லாம் கூட யோசிக்க வேண்டியதாக இருக்குது. என்னடா அது கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குற மாரி ஆயிடுச்சுன்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பின்னாடி நிறைய பேர் அனுபவத்தில் சொல்லும்போது நம்மளுக்கு பயமாக இருக்குது. இந்த அனுபவம்லாம் நம்மளுக்கு வேணாம், கஷ்டப்படுறது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.